Taste the Daily. கோவை மாவட்டம் கோவைப்புதூரில் நடைபெற்ற போலியோ விழிப்புணர்வு பிரச்சார பயணத்தை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரோட்டரி கிளப் நிறுவன தலைவர் குரு பிரசாத் தலைமையில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில், சிங்காநல்லூர், லாலி ரோடு, சக்தி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அதிமுக ஆட்சியில் திட்டமிடப்பட்டதாகவும் திமுக அரசு அதனை கிடப்பில் போட்டதாகவும் தெரிவித்தார். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என அவர் உறுதியளித்தார். சிங்கநல்லூர் சிக்னல் ஒரு பாலம், அதே போல் லாரி ரோடு சிக்னல் ஒரு பாலம், அதே போல் சத்தியமங்கலம் ரோடு அப்போவே நாங்கள் எடுத்து சர்வே பண்ணி வச்சுருந்தோம். அது ரோடும் விரிவாக்கணும். கணபதி கிட்ட நான் கிட்டத்தட்ட இருக்கும்போதே ஒரு 30-35 கோடி நான் ஒதுக்கி அந்த ரோடு அகலப்படுது. அங்கே தான் இப்போ பார்த்தா டிராஃபிக் கணபதி தாண்டவே முடியாது. அதுக்கும் இந்த பெண்லையும் நாங்கள் ரோடு அகலப்படுத்துறதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிட்டோம். அது தவிர்க்க முடியாத காரணத்தில் இப்போ நின்றுச்சு. மீண்டும் எங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பொழுது இன்னும் கோயம்புத்தூருக்கு அதிக செகண்ட் ஸ்கீமு, இந்த பாலங்கள், இந்த கணபதி சக்தி ரோடு அகலப்படுத்து, இந்த மாதிரி விடுபட்ட பணிகள் கண்டிப்பாக கோயம்புத்தூருக்காக செய்துவிடும். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜையை முன்னிட்டும் மதுரையில் தேவரின் தங்க கவசத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பொறுப்பாளரிடம் ஒப்படைத்தார். தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு தேவர் தங்க கவசத்தை அண்ணா நகர் வங்கி லாக்கரில் இருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எடுத்து தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாளிடம் ஒப்படைத்தார். அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் ரா விஸ்வநாதன், RB உதயகுமார், செல்லூர் K ராஜு, கழக அமைப்பு செயலாளர் VV ராஜன், ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் MA முனியசாமி, கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. பசும்பொன்னில் வரும் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவரின் 63வது குரு பூஜை மற்றும் 118வது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் மதுரையில் இருந்து எடுத்து வரப்பட்ட தங்க கவசம் தேவரின் திருவுருவ சிலைக்கு அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து வலியுறுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது அதிமுக மாவட்ட செயலாளர் MA முனியசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பசும்பொன் ஐயாவுடைய புகழ் நிலைத்திருக்கின்ற வகையிலே நம்முடைய வருங்கால முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மத்திய அரசு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களை நேரிலே சந்தித்து தெய்வ திருமகனாருடைய புகழை நிலைத்திருப்பதற்காக பாரத் ரத்னா, இந்தியாவில் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கு இந்த மண்ணிலே இருந்து இந்த நேரத்தில் நம்ம அனைவரின் சார்பிலும் அதற்கு கோடானபடி நன்றியை தெரிவித்து மிக விரைவில் அந்த அறிவிப்பு வருகிற நாளே இந்த மண்ணிற்கு, இந்த புனிதத்திற்கு புனிதம் சேர்க்கின்ற நாளாக அமையும் என்று தெரிவித்தார். சேலம் தெற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 3 இடங்களில் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார். அன்னதானப்பட்டி பந்தல், காளியம்மன் கோவில் தெரு, வள்ளுவர் நகர் மற்றும் முனியப்பன் கோவில் தெரு ஆகிய இடங்களில் சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூமி பூஜை முனியப்பன் கோவில் தெருவில் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் சிவகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.